இந்த அழகிய இலக்கிய விழாவை அமைப்புடன் நடத்தி நம் நீதியரசர் ஐயா அவர்களின் அடியவன் எழுதிய நூல் பவளவாய் கமலச்செங்கன் என்ற இலக்கிய நூலை, அவர்களது பவள விழா நூலை வெளியிடுவதற்கு இன்னொரு பவள விழா நாயகன் குடந்தை மண்ணில் இருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள். என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இயக்கத்தோழர் முனைவர் சாக்கோட்டையார் அவர்கள். அநேகமாக இது கடன் செலுத்துறது மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா போன மாதம் சாக்கோட்டையாரை பற்றி ஒரு பெரிய நூல் எழுதியிருந்தேன். அதை அங்கே கும்பகோணத்தில் வெளியிட்டாங்க. அதை நீதியரசர் தான் அந்த விழாவுக்கு தலைமை தாங்கினாங்க. அந்த பவள விழாக்காரரை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு இந்த பவள விழாக்காரரை வந்திருக்காங்க. ஏன்னா அதில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வரதா இருந்தது. எதுவுமே காலதாமதமாகி கொண்டே இருந்தது. சரியான ஆள்னு ஜட்ஜியாட்ட சொன்னேன், ஐயோ இவங்களா உடனே பண்ணிடுங்கன்னாங்க. அது வரைக்கும் அமைதி காத்த, மௌனம் காத்த நீதியரசர் அவர்கள் அனுமதி தந்தார்கள். இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. நீதியரசர் ஐயா அவர்களை நக்கீரர் தமிழ்ச்சங்கத்தின் கௌரவ தலைவர் என்ற அளவிலும், சாக்கோட்டையார் முனைவர் அன்பழகன் அவர்களை குடந்தை தமிழ்ச்சங்கத்தின் நீண்டகால தலைவர் என்பதனையும் பெருமையாக ஏற்று இந்த விழாவை அவர்கள் வழியே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாஸ்கர் ஐயா மிகப்பெரிய ஒரு விழா வேந்தர்னு சொன்னாங்க. வேண்டாங்க, விழா சக்கரவர்த்தின்னு சொன்னேன். ஏன்னா விழா வேந்தர் ஏற்கனவே என்கேடி முத்தண்ணன் இருக்காங்க, அதனால் இதை சொன்னேன். அவர் இல்லைங்க, வேந்தரே போதும் அப்படின்ட்டாரு. இன்னொரு ரகசியத்தை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அவங்க மற்றவங்ககிட்ட பேசுகிறோம். நான் மாப்பிள்ளை, இந்த சட்டை பாஸ்கரோட சட்டை. இந்த விழாவுக்கு நான் வர வேண்டும் என்பதற்காக நீண்ட நெடிய காலமாக வேட்டி கட்டாமலே இருந்த என்னை வேட்டி கட்ட வச்சாங்க. எனக்கு அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. நம்ம எம்எல்ஏ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த வேட்டி கட்டுற ஆசை வந்தது. ஈகை கருணாகரன் அண்ணன் எம்எல்ஏ இவங்கெல்லாம் வேட்டியை கட்டிட்டு ஜோதியாக கம்பீரமாக வரும்போது, சரி நம்மளும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து விடலாம் என்று தான் நான் இந்த வேட்டியை கட்டிட்டு அமைப்புடன் வந்திருக்கிறேன். இந்த நூல் நீதியரசர் ஐயா அவர்களின் பவள விழாவிற்கான சிறப்பு நூல். அப்பர் திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி, நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம். அந்த கருத்திற்கு சொந்தக்கார நீதியரசர் ஜோதிமணி ஐயா அவர்கள் தான். அவர்களது கடந்த கால நீதியரசர் வரலாற்றிலே யாருக்குமே தலை வணங்கினது கிடையாது, எதுக்கும் அச்சப்பட்டது கிடையாது. அந்த ஏறிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே ஒரு பொருட்டு கிடையாது. அந்த அரியணையில் அமர்ந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகு நீதியரசரை நாங்கள் முன்னமே மக்கள் நீதியரசர் என்றுதான் அழைத்து மகிழ்ந்தோம். இப்போது இலக்கிய நீதியரசர் என்றும் நாங்கள் சொல்லி மகிழ விரும்புகின்றோம். அந்த நூல் விரைவில் உங்களது திருக்கரங்களுக்கெல்லாம் தேடி வரும். அதில் திருவள்ளுவர் நீதி அதான் பேஸ். ஏன்னா தமிழுக்கு அனைத்திற்கும் அடிப்படை திருவள்ளுவன் தான். அவருடைய நீதியிலிருந்து திருமூலர் நீதி வருகிறது, தேவார நீதி வருகிறது, பிரபந்த நீதி வருகிறது, வள்ளலார் நீதி வருகிறது. இதுபோல வாழையடி வாழையென வந்த தமிழ் திருக்கூட்டத்தின் நீதியை ஐயா அவர்களுக்கு மாலைகளாக சூட்டி மகிழ்ந்திருக்கிறேன். அதிகமாக நான் பேச விரும்பவில்லை, ஏன்னா ரொம்ப பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த நூல் உங்களிடம் பேசிக்கொள்ளும். மேடையிலே அகலிய தமிழர்கள் என்ற அளவிலே நம்ம பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் எங்களது நீண்டகால நண்பர். மலேசியாவிலே அடியவனின் மாண்புமிகு மலேசியா என்ற நூலை 6 மாவட்டங்களிலே வெளியிட்டு தந்தார்கள். 6 அமைச்சர் பெருமளை எடுத்து பெரிய தமிழ் மன்றம் மலேசியாவில். அந்த முன்னால் வந்திருக்கிறவங்க அயலக தமிழர்கள்லாம் பார்க்கும்போது, சிங்கப்பூர் ஆண்டிய அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பெருமை கொள்கின்றோம். நாங்கள் அவர்களுக்கும் இதை ஒரு பாராட்டு செய்யும் முகத்தான் இந்த விழாவை அமைத்திருக்கின்றோம். இந்த நூலை வெளியிட்டு தந்து உங்களிடம் மிகச்சிறந்த ஒரு உரையை ஆற்றுமாறு மிக பணிவோடு கேட்டு அமைகிறேன். வணக்கம். இந்த பொங்கல் கலை விழாவில் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான இலக்கிய நீதியரசர் விருது வழங்கி நக்கீரர் தமிழ்ச்சங்கமும் அனைத்து சமூகமும் பெருமை கொள்கிறது.
இது ஒரு அன்பான விழா, இது குடும்ப விழா. நன்றி. அடுத்ததாக மலேசிய முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகள் மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு சிறப்பு மரியாதை செய்ய உள்ளார்கள். இது ஒரு இன்ப விழா. தலைமை பொறுப்பினை ஏற்று உரையாற்றுகின்ற ஒரு மகத்தான வாய்ப்பு நக்கீரன் தமிழ் சங்கத்தின் மூலமாகவும் என்னோடு சேர்ந்து பணியாற்றும் கலைஞர் கட்டிட கட்டுமான மணி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற தருணத்தில் முதல் நிகழ்வாக அன்புக்குரிய சகோதரி வர்ஷனாவையும் அவருடைய சகோதரியும் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த குழந்தைகளுடைய தந்தை எனக்கு மிகவும் வேண்டியவர். அதேபோல் நக்கீரன் தமிழ் சங்கத்துக்கு மிக சிறப்பான முறையில் செயல்படக்கூடியவர். இந்த குழந்தைகள் படிப்பதற்கு கல்லூரியில் பணம் கட்டுவதற்கும் பள்ளியில் பணம் கட்டுவதற்கும் சிரமமாக உள்ளது என்று ஒரு மாதத்திற்கு முன்பாக என்னிடத்தில் எடுத்து கூறினார். பெரிய குழந்தைக்கு 21,000 அவருடைய சகோதரிக்கு 16,000. ஆக இருவருக்கும் அந்த பணத்தை நீதியரசர் மூலம் எங்கள் சங்க நிர்வாகிகள் வழங்குவார்கள். இது ஒரு தனிப்பட்ட மனிதனால் என்னால் இயலாததை என்னுடைய சங்க நிர்வாகிகள் இடத்தில் கூறி ஒரு குறுகிய காலத்தில் இந்த தொகையை ஏற்பாடு செய்து இல்லை. ஐயா நீதியரசரை நான் ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் புத்தகத்தை என்னுடைய தலைமையில் வெளியிடணுன்ற ஒரு கருத்தை சொன்னார். அப்படி ஒரு அரிய வாய்ப்பு இன்று நிறைவேறி இருக்கிறது. அயலகத்தினுடைய தமிழர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையில் ஐயாவுக்கு வாழ்த்து கூறியிருக்கிறார்கள். அதே ஒரு திரளாக கூடியிருக்கும் பெண்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரு பன்னீர்செல்வம் அவர்கள், பொதுச் செயலாளர், மலேசியா முத்தமிழ் சங்கம் மலேசியா அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர் ஓம் உலகநாதன் அவர்களே, அருமை சகோதரர் கொடைக்கானல் காந்தி, இன்பா, மீடியா பாஸ்கர் அவர்களே, நீதி செல்வன் அவர்கள் தனியாக உட்கார்ந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். நீதி செல்வன் எங்க போயிட்டாரு? நீதி செல்வன் அவர்களே, அது பேர் தனியாக தான் இருப்பார். அருமை சகோதரர் இடிகே புன்கி பெருமாள் அவர்களே, சிவகுமார், இடிகே ப்ரொஃபசர் டாக்டர் சிவகுமார் அவர்களே, மேடையில் வந்திருக்கின்ற ஆன்றோர்களே, இந்த விழாவை சிறப்பித்திருக்கின்ற பெருமக்களே,
தூத்துக்குடியிலிருந்து என்னை வாழ்த்த வந்திருக்கின்ற அருமை சகோதரர்கள் கேப்ரியல், அத்னேசியஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்வதற்கு வார்த்தை இல்லை. ஆனால் மேடையில் புகழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய துறையிலே மிக மிக பெரியவர்களாக நான் அறிவேன். முனைவர் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள், அவர் சொன்னது போது எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லை. அவருடைய புத்தகத்தை வெளியிடுகிற அந்த விழாவிலே தலைமை ஏற்பதற்காக கும்பகோணம் சென்றிருந்தோம். அங்கே பார்த்த பொழுது அது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியான ஒரு 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 நிகழ்வு. அவர் 3 முறை தொடர்ந்து கும்பகோணம் சட்டமன்றத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்தேன். அப்பொழுதே அந்த கூட்டத்தில் நான் சொன்னேன், 3 முறை ஒருவர் தொடர்ந்து ஒரே தொகுதியிலே எம்எல்ஏவாக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நல்லவர் என்பதற்கு அதை காட்டிலும் சான்று எதுவும் இருக்க முடியாது. நல்லவர் இல்லை என்று சொன்னால் வேறு தொகுதிக்கு போய்விடுவார் பாருங்கள். அவரை அறிந்தவர்கள், அவர் மிகவும் நல்லவர் என்று உணர்ந்தவர்கள், அவர் நம்முடைய தொகுதிக்கு தேவை என்ற மக்கள் அவரை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவர் நல்லவர் என்பதற்கு சாட்சி. அதைவிட பெரிது, காந்தி சொன்னார்கள், அந்த அவர்களாம் காலையிலே வந்து விட்டார்கள். அவர் தினந்தோறும் ஒரு 2000 பேருக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வள்ளலாரை பரம்பரையாக கணித்துக் கொண்டிருக்க என்னை போன்றவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குவதுதான் வாழ்க்கையிலே இன்றைய காலகட்டத்திலே முக்கியம். 2000 பேருக்கு தினந்தோறும் உணவு வழங்குகிற அவர் கல்யாண மண்டபம் வைத்து அந்த உணவு வழங்குகிறார். அது மாத்திரமல்ல, ஏழை எளியவர்களுக்கு அவர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் கொடுத்து கொண்டிருக்கார்கள் சொன்னார்கள். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சியை சார்ந்தவர் என்பதை காட்டிலும் அவர் கும்பகோணத்தை சேர்ந்த ஒரு மாமனிதர் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் அவரை பற்றி நம்முடைய காந்தி அவர்கள் எழுதிய புத்தகத்தை வெளியிடுவதற்காக, தலைமை தாங்குவதற்காக நாம் தூத்துக்குடியிலிருந்து ஒரு 7 மணி நேரம் பயணம் செய்து அங்கே வந்து இருந்து, அதற்கு பிறகு அப்பொழுது சீஃப் மினிஸ்டர் கூட அவருக்கு ஒரு வீடியோ கால் வந்ததெல்லாம் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது, வர முடியவில்லை. ஆனால் அவர்கள் என்னை பேசிவிட்டு உடனே செல்ல சொன்னேன். ஏன்னா திரும்பவும் நாம் தூத்துக்குடிக்கு போக வேண்டும். காலையில 1 மணிக்கு தூத்துக்குடிக்கு திரும்ப சென்றேன். அந்த 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 நிகழ்ச்சியில நான் காணும்போது பார்த்தேன், ஒரு மாமனிதர். அந்த மாமனிதர் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கார் என்பது ஒரு பெரிய சிறப்பு. மனிதர்கள் எந்த எந்த பதவியில் இருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வைத்துத்தான் அவர்களை எடை போட முடியும் என்பதை ஒரு நீதிபதி என்ற முறையிலே இத்தனை ஆண்டு காலம், ஒரு வழக்கறிஞர் என்ற முறையிலே 29 ஆண்டு காலம் நான் உணர்ந்திருக்கிறேன். எந்த பெரிய பதவியில் இருக்கிறவனும் மிக மிக சாதாரண எண்ணம் கொண்டவனாக இருப்பான். சாதாரண குடும்ப இருப்பான், மிகப்பெரிய எண்ணத்தை கொண்டவனாக இருப்பான். அதனால நாம் பார்த்திருக்கிறோம். ஸோ அந்த அளவிற்கு நம்முடைய அன்பழகன் அவர்கள் சாக்கோட்டை என்பது அவருடைய ஊர், சாக்கோட்டையார் என்று சொல்வது அவருடைய பக்கத்தில் ஊர், கும்பகோணத்துடைய அருகில் உள்ள ஊர். அந்த ஊரை சேர்ந்த அவர் ஒரு பெரிய மனிதராக இங்கே வந்து வெளியிட்டிருக்கிறார். அது எனக்கு அவர்களெல்லாம் காட்டிய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக நான் கருதுகிறேன். பன்னீர்செல்வம் அவர்கள், மலேசியா நாடு என்று சொன்னால் அவர்கள் சொன்னது போல் தமிழை தாய்மொழியாக பயிற்றுகின்ற மொழியாக இன்றும் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு அங்கே மலேசியாவில் இருக்கிறது என்பது சிறப்பு. நாங்கள் மலேசியாவுக்கு சென்ற பொழுது அவர்கள் அளித்த வரவேற்பை பார்க்கும் நாங்களாம் பிரமித்து விட்டோம். 5 நாட்கள் தான் இருந்தோம். மலேசியாவின் எல்லா இடங்களிலும் கோலாலம்பூரிலிருந்து ஆரம்பித்து கடாரம் வரை சென்று விட்டோம். எங்கே போனாலும் அவர்கள் காட்டுகிற அன்பை பார்க்கும் பொழுது மிக மிக நிகழ்வாக இருந்தது. அவருடைய முன்னோருடைய கதையில் நான் படித்து பார்த்தேன். இத்தனை இன்னல்களை எல்லாம் தாண்டி அவர்கள் இன்று தமிழுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலக அளவில் சொல்லும் பொழுது அது மிக பெருமை வாய்ந்தது. குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் மிகவும் ரொம்ப எங்களுக்கெல்லாம் பிடித்தவர். அந்த அளவுக்கு அவர்கள் எங்களை வாழ்த்துவதற்காக அயலக தமிழர்களுடைய விழா இன்று காலையில் நடந்தது. அந்த விழாவை முடித்துவிட்டு எங்களை வாழ்த்துவதற்காக வந்ததற்காக நான் மிகவும் நன்றியுடனாக இருக்கிறேன். நீங்கள் மிகப்பெரிய மனிதர்கள். மலேசியாவில் இருக்க தமிழை வைத்து பார்க்கும் பொழுதுதான் அந்த அளவிலே நீங்கள் உயர்ந்தவர்கள். உங்கள் வரவு மிக மிக சிறந்த வரவு இந்த இடத்திலே என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அன்பு சகோதரர்
உலகநாதன் ஓம் உலகநாதன் அவர்கள். ஓம் உலகநாதன் இவரெல்லாம் அந்தந்த துறையில் வந்து அவர்கள்லாம் மிகப்பெரியவர்கள். ஓம் உலகநாதன் அவர்கள் வந்து ஜோதிட துறையில் பெரிய வல்லுநர். அவர் ஜோதிட மகாநாடு ஒரு வருடம் நடத்துவார். அதற்கு நான் தலைமை தாங்கிற வாய்ப்பு கூட நிறைய கிடைத்தது. அவரை மேடையில கூட திட்டுவேன். அவரை உரிமையோடு சொல்வதுதான். ஏனென்றால் மேடையில ஒரு 10 ஜோதிடர்கள் 10 வகையாக ஒரு மனிதருக்கு சொல்லுவார்கள். நான் கேட்பேன், ஒரே மனிதருக்கு 10 வகையாக சொல்லுகிறீர்கள், என்ன ஜோதிடம்? வாட் இஸ் sanctity behind this? எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லணும். ஆனால் அவர் சொன்னார், கருத்துக்கள் மாறுபடலாம், சட்டத்தில் அது உண்டு. ஒரு நீதிபதி சொல்வதை இன்னொரு நீதிபதி ஒத்துக்கொள்வதில்லை, ஆனால் நீதிமன்றம் ஒன்றுதான். ஆனால் கருத்துக்கள் மாறுபடுகிறது. சட்டத்தின் அடிப்படையில் கருத்துக்கள் மாறுபடுவது ஏற்கக்கூடியதுதான். ஆகவே ஜோதிடத்தில் அவர்கள் சொல்வது வந்து ஒரு ப்ரீகாஷனரி பிரின்சிபிள் என்று சொல்லுவோம். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். நான் அவருக்கு அடிக்கடி சொல்லுவேன், நீங்க நிறைய விஷயங்களை அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிவிடுவார். வெளிப்படையாக தயவு சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லுவேன் அவரை. ஏனென்றால் மக்கள் எல்லோரும் மனதை கொண்டவர்கள் தானே. அவர்கள் வந்து ஏதோ மனதிலே ஒரு இயக்கம் வந்து விடும். ஆனால் அவர் அதை சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இதை சொன்னார். பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் சொல்லுவார். கலைஞர் முதற்கொண்டு வாஜ்பாய் அவர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அவர் ஆர்வம் சொல்லியிருக்கிறார். அவர்கள் சொல்லும்போது ஏஆர் ரஹ்மான் அவருக்கு அவர் பேரை மாற்றி கொடுத்தது அவர் தான். ஏஆர் ரஹ்மான் பேரை மாற்றி உலகளாவிய பெரிய மனிதனாக ஆக்கியவர் நம்முடைய ஓம் உலகநாதன் அவர்கள். அந்த அளவுக்கு அவர் ஒரு அந்த துறையிலே பெரியவர். கருணாகரன் பாருங்க, மேடையிலே நம்ம பார்த்துட்டோம் பாத்தீங்களா. அந்த அந்த குழந்தைங்க 2 பேரு எனக்கு முந்தா நாள் சொன்னாங்க, ஒரு கல்லூரியில் ஒரு ஸ்கூல்ல, ஒரு பெரிய ஸ்கூல், பெரியவர் நடத்துற ஸ்கூல், ரொம்ப வேண்டியவர் தான் நமக்கு அவரு. அதுல வந்து ஏதோ ஒரு காலாண்டு சம்பளம் கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த பொண்ணை வெளியே நிறுத்தி விட்டார்கள். நல்ல படிக்கக்கூடிய மாணவி, நல்லா பாடுவாள், எல்லா நிகழ்ச்சிகளிலும் பாடுபவள் அவர் தான். கடவுள் வாழ்த்து பாடு நல்லா பாடுவாள். பாரதியாருடைய பாடினதுல அது மாதிரி அவர் சொன்னது பாருங்க. சொன்ன உடனே அவர் பாருங்க, அது கருணாகரன், அதான் ஈகை. அவர் முன்னாலே ஈகை இருக்கு, கருணாகரங்கிறது ஈகை தான். அந்த உடனே அவர் பாருங்க, அந்த சங்கத்திலிருந்து அதை திரட்டி அந்த பணத்தை கொடுத்து விட்டார்கள் பாருங்கள். அதோடு இங்கே நம்முடைய நிகழ்ச்சி நடத்தினார்கள் பாருங்கள். நம்முடைய சிவகலா நாட்டிய பள்ளியுடைய மாணவிகள் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை கௌரவித்திருக்கிறார் என்பது மிக மிக சிறப்பானது. ஆகவே கருணாகரன் மாதிரியானவர்கள், நான் இந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல. ஏனென்றால் 75க்கு பிறகு நான் கட்சி எதுவும் இருந்ததில்லை. வக்கீலான பிறகு கட்சியை பற்றி நினைப்பதற்கு எனக்கு வேலை டைம் இல்லை. 29 ஆண்டு ஜட்ஜ் ஆன பிறகு கட்சியை நினைக்க முடியாது. இப்பொழுது கூட நினைப்பதற்கு வேலை நிறைய இருக்கு. இந்த தூத்துக்குடிக்காரங்க நிறைய வேலை கொடுக்குறாங்க, அதில் அது நினைப்பில் இல்லை. ஆனால் கட்சியை தாண்டி ஒரு மனிதனாக இன்றைய தினம் நம்முடைய நண்பர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிக சிறப்பு வாய்ந்தது. அவர் தலைமையேற்று, கருணாகரன் தலைமையேற்று நடத்துவது எங்களுக்கெல்லாம் மிக மிக பெருமையாக இருக்கிறது. நிறைய பேர் இருக்காங்க. சிவகுமார் வந்து அவர் துறையில் அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒரு பிசிக்ஸ் இல்லையா, பிசிக்ஸ் தானே, கெமிஸ்ட்ரி அவர் ஒரு அத்தாரிட்டி சப்ஜெக்ட்ல அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ரொம்ப நாள் அவர் ப்ரொஃபஸரா இருக்கார். அது பெரிதல்ல, நானும் ப்ரொஃபஸரா இருந்தேன் சட்டத்துல, அது பெரிதல்ல. ஆனா அவர் செயலை, அவருடைய தாயார் பெயரில் அவர் ஒரு பெரிய அறக்கட்டளை நடத்தி வருகிறார். அந்த அறக்கட்டளையின் மூலமாக ஏழை குழந்தைகளுக்கு அவர் நிறைய செய்கிறார். வருடம் நிறைய செய்கிறார். லட்சக்கணக்கில் செலவு செய்கிறார். படிப்பிற்காக செலவு செய்கிறார், உணவிற்காக செலவு செய்கிறார். இதுதான் மனிதனாக இருக்க வேண்டும். படிக்கிறது எல்லாருக்கும் வந்துடும். கெமிஸ்ட்ரி படிக்கலாம், பிசிக்ஸ் படிக்கலாம், லா படிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பதவி வந்துடும். ஆனால் இந்த பதவி வந்தாலும் அந்த பதவி மோகத்தில் நாம் மயங்கி மனித தன்மையை இழக்காமல் இருப்பவர்கள் தான் மனிதர்கள். அந்த வகையிலே சிவகுமார் அவர்கள் மனிதனாக வாழ தகுதியுடையவராக இன்றைய தினம் அவர் வந்து இந்த மேடையிலே இருப்பது எங்களுக்கெல்லாம் சிறப்பு. காந்தி, கொடைக்கானல் காந்தி வந்து அவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அவரு புத்தகத்தை என்னை பற்றி 300 பக்கம் எழுதியிருக்காரு. திருவள்ளுவர் தாத்தாவை பற்றி அவருடைய 75 குறள்களை வைத்து என்னையும் அதை பிணைத்து என்னிடம் 75 கேள்விகளை கேட்டு அந்த பதில்களை அது புனைந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார்கள். அது டிராப்ட் இதுல படிச்சது, அது மாத்திருக்காரு இன்னும் தெரியாது. ஆனா அவரிடம் ஒரு சாக்கோட்டையா புத்தகம் வெளியிடுகிறோம், என் தலைமையிலே வெளியிடுகிறோம். அந்த புத்தகத்தை பற்றி நான் பேச வேண்டாமா? அவர் என்ன பண்ணுவாரு, புத்தகத்தை கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டார்.
கடைசியில அன்னைக்கு சொல்ல பிறகு மேடையில இங்க நின்ன பிறகு மேடையில வந்து வைக்கிறார் புத்தகத்தை. இப்ப சாக்கோட்டையார் அதை ஒத்துக் கொடுக்கிறார். அவருக்கு கூட இன்னும் கொடுக்கல, அவருடைய புத்தகத்தை அவருக்கு இன்னும் கொடுக்கவில்லை. ஆகவே அவர் ஒரு திறனாய்வாளர் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. கலைஞரால் அவருடைய பாசறையில் வளர்ந்தவர். ஆனால் அரசியல் ரொம்ப அதிகமா அவர் ஈடுபட இல்லை என்றாலும் கூட கலைஞருடைய அந்த 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 அறிவு அவருக்கு இருக்கா இருக்கு. ஆனால் அது அது ரெகக்னைசேஷன் கிடைக்கலையோ என்று தோன்றுகிறது. அது உண்மைதான். அது தோன்றுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய எழுத்துக்கள் பெரிய அளவிலே வெளியே வர வேண்டும், அது படிக்க வேண்டும். அந்த அந்த முயற்சிகளில் தான் சாக்கோட்டையார் பற்றி புத்தகம் எழுதியது. நம்ம அதுக்கு பிறகு நான் படிச்சு பார்த்தேன். நீங்க கொடுத்த புத்தகம் எடுத்துட்டு போயிட்டேன் கொடுக்காம. அதை நிச்சயமாக படித்து பார்த்தேன். அதை படித்த பிறகுதான் இந்த மனிதர்களுடைய மாணிக்கங்கள்லாம் வெளியே தெரிகிறது. அந்த மாதிரி இது இந்த மாதிரி புத்தகங்கள் நிறைய படிக்கிற அளவிற்கு மக்கள் அந்த எண்ணம் வர வேண்டும். வந்தால்தான் இதை போன்ற திறனாய்வு செய்வர்களுக்கெல்லாம் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். அந்த அளவிற்கு காந்தி அவர்கள் எப்பொழுதுமே உடல்நலம் சரியில்லை என்றாலும் கூட அவர் அந்த சிந்தனை அந்த தமிழிலே தான் இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை முடித்து விடுவார். அதற்கு பாஸ்கர் பக்கத்திலே இருக்கார். என்ன அவர் சொல்றதை வந்து செய்து காட்டுவதற்கு பாஸ்கர் எப்பொழுதுமே இருக்கிறார். அந்த அளவிற்கு இவர்கள் ஒரு டீமாக இவர்களாம் ஒரு டீமாக செய்கின்ற காரணத்தினால் தான் இந்த சரித்திரம் படைக்க முடிகிறது. இந்த சரித்திரம் படைத்தவர்கள் சகாப்தம் படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இதன் அடிப்படையில காந்தி போன்றவர்கள் நிறைய எழுத வேண்டும், நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும். நம்மோடு சிவகுமார் இருக்கிறார், பன்னீர்செல்வம் இருக்கிறார், உலகநாதர் இருக்கிறார், கருணாகர், நிறைய பேர் மேடையில் பெரிய அந்த துறையை சேர்ந்த மிகப்பெரியவர்கள். அவர்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக அவருடைய சாதனைகளை இந்த மக்களுக்கு வெளிக்கொணருங்கள். அதன் மூலமாக இந்த குழந்தைகளுக்கு இதை சொல்லுங்கள். நீங்கள் உழைத்தால் மேலே வரலாம் என்ற எண்ணம் இந்த குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்புரை வழங்கி விழாவை சிறப்பித்த மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பாஸ்கரண்ணே, நக்கீர தமிழ்ச்சங்க பொருளாளர் பாஸ்கரனுங்க, பாஸ்கரண்ண சக்தி பாஸ்கரனுங்க அனுவாங்க. அடுத்ததாக விழாவின் முக்கிய சிறப்பு விருந்தினர் நீதியரசர் ஐயா ஜோதிமணி கதாநாயகியாக டெய்சி ராணி அவர்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வணங்குகிறேன். நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அவர் ஒரு வரியில சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு 4-5 வரி போட்டிருக்காங்க. குறிப்பா டாக்டர் ஈகை என் அன்பிற்கினிய சகோதரர் கருணாகரன் அவர்களே, அனைவரையும் இங்கே வரவேற்றிருக்கிற பாண்டிச்சேரி முதலமைச்சராக ஒரு பட்டம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அதான் விழா வேந்தர்னு சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை அடைமொழியாக வைத்திருக்கிற தம்பி பாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கிற மலைகளின் இளவரசியாக இருக்கிற கொடைக்கானலில் பிறந்து வளர்ந்து சென்னையிலே தமிழ் கொடி நாட்டிக் கொண்டிருக்கிற இலக்கிய திறனாய்வாளர் அன்பிற்கினிய சகோதரர் நூலாசிரியர் காந்தி அவருடைய பெரும் முயற்சியினால் இந்த பவள விழா மலரை உருவாக்கிய பெருமைக்குரியவர் அவரை இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முத்தமிழ் சங்கத்தினுடைய மலேசியா
பொதுச் செயலாளர் முத்தமிழ் சுடர் கரு பன்னீர்செல்வம் அவர்களே, சிங்கப்பூர் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மேனான் தலைவர் திரு நா ஆண்டியப்பன் அவர்களே, நக்கீரன் தமிழ்ச்சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் டாக்டர் ஓம் உலகநாதன் அவர்களே, அறிவியல் அறிஞர் மற்றும் கல்வியாளர், பல்வேறு மலர்களை வெளியிட்டிருக்கிற ஆய்வாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் டாக்டர் ஈகேதி சிவகுமார் அவர்களே, இங்கே நல்ல கருத்துக்களை கரகரத்த குரலில் வழங்கி நம்முடைய மறைந்த முத்தமிழ் கலைஞருடைய குரலை நினைவு கூறுகிற வகையில் கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கிற முனைவர் கவிஞர் மு ஞா சே இன்பா அவர்களே, நிகழ்வில் நன்றி கூறுகிற ஆய்வாளராக இருக்கிற ரேஷ்மா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, இந்த அழைப்பதில் அழைக்கப்பட்டிருக்க அத்தனை பேர்களையும் நான் இந்த விழாவின் மூலமாக விழித்து பேசி வருவதாக கருதி கொண்டு, ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவிலிருந்து வந்திருக்கிற தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ராஜ்குமார் அவர்களே, கன்னடத்தில் ஒரு ராஜ்குமார் இருந்தார், இப்போ தெலுங்கானாவில் ஒரு ராஜ்குமார் இருக்கார். கிட்டத்தட்ட அவர் பார்த்தா அதே நடிகர் மாதிரி தான் இருக்கிறார், அழகாக இருக்கிறார். ஏன்னா மண்ணு காவிரி மண்ணு, காவிரியுடைய தண்ணீரை குடித்தவர், அழகுக்கு சொந்தக்காரர். அவரையும் நான் இந்த நேரத்தில் விழாவில் வரவேற்று வந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, ஆளுமை அறிந்திருக்கிற இந்த அரங்கம், பகுத்தறிவாளர்கள் பகுந்திருக்கிற இந்த அரங்கம், கல்வியாளர்கள் நிறைந்திருக்கிற இந்த அரங்கம், இந்த அரங்கத்தில் நானும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிற ஐயா காந்தி அவர்களையும் பாஸ்கர் அவர்களையும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். காரணம், என் உயரம் என்னவென்று எனக்கு தெரியும். ஆனால் நான் என் எல்லையை தாண்டுவதில்லை. ஆனால் இந்த நேரம் கொடைக்கால் காந்தியின் அன்பின் வலையில் இந்த அன்பு மாட்டிக்கொண்டதால் நான் அவரை கேட்டு இங்கே வந்ததற்கு ஒரு மறுக்க முடியாமல் நான் வந்தேன். காரணம், சில நாட்களுக்கு முன்னால் எனக்காக ஒரு நூலை எழுதியவர், அதற்கு தலைமையேற்றியவர் நம்முடைய ஐயா நீதியரசர். அவர் பல்வேறு பணிகளுக்கு இடையில் இவர்கள் அழைத்தார்கள். எனக்கும் அவருக்கும் அறிமுகம் அவ்வளவாக இல்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் அங்கே வருகிறது வந்து என்னுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இரவோடு இரவாக தூத்துக்குடி போய் மறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதற்காக அவருக்கு இப்பொழுது நான் வணக்கம் சொல்கிறேன். அங்கே காரணம், அன்றைக்கு அவரை நான் சரியாக கூட மேடையில் பார்த்த முடியவில்லை. காணொலி காட்சியில் முதலமைச்சர் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டதனால் அந்த மேடையிலேயே ஒரு அறையில் நாங்கள் 1 மணி நேரம் அதில் செலவிட்டதனால் அவரோட பேசுவது கூட நேரம் இல்லை. ஆனால் இப்பொழுதுதான் அவரை பற்றி நான் பேசிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இந்த எதிர்பாராத இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த காந்தி அவர்கள் வந்து ஏதோ நீதி அரசர்னு சொன்னா ஒரு தூரத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து அவங்களுடைய வர்றவங்களெல்லாம் எல்லாருமே வந்து தன்னுடைய பார்வையில் குற்றவாளியா குற்றமற்றவனா என்று பார்ப்பதிலேயே அவங்களுக்கு காலமும் நேரமும் சரியாக இருக்கும். வாழ்நாளில் பல்வேறு தீர்ப்புகளை வழங்கி அந்த தீர்ப்புகளுக்கு இடையே அவருடைய பெருமைகளையும் உரிமைகளையும் அவருடைய அந்த கடமையுடனும் செய்து காட்டிய பல்வேறு நீதியரசர்கள். பல நீதியரசர்கள் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் செல்வம் உண்டு, பிள்ளைகள் உண்டு என்ற வகையில் தன் பொழுதை கழிக்கிற நீதியரசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில பேர் நம்முடைய ஐயா ஜோதிமணி போன்றவர்கள் அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிறகும் இந்த தமிழுக்காக ஆற்றுகிற பணி எண்ணிலடங்காத பணி என்பதற்கு அடையாளமாக அவர் இங்கே வருகின்றிருக்கிறார். அவரை நான் கும்பகோணம் தமிழ்ச்சங்கம் என்ற தலைவருடைய முறையில் அவரை மனமாற நான் வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் அவரும் அவர் துணைவியாரும் பல்வேறு நிலையில்லாமல் வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதார வாழ்த்துகிறேன். மாட்சிமை தங்க நீதியரசர் அவர்கள் 75வது வயது சிறப்பு மலர், அதாவது இந்த சிறப்பு மலர்ல ஒரு சிறப்பானது என்னன்னா அதுக்கு வச்சிருக்க பேரு தான் அது. என்னை பத்தி அவங்க வந்து காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு நினைச்சிட்டு இருக்கார்கள் தெரியல. இங்க இன்பா வந்து காலில் வர்ற பொழுதே ஒரு சொன்னார், யாரும் காந்தியை வந்து மதிக்கிறது இல்லை, எழுத்தாளர்கள் வெளியே தெரிவதில்லை, எழுத்தாளர்கள் வந்து மதிப்பு வர வேண்டும்,
அவரை மதிக்க வேண்டும் என்று சொன்னார். காந்தியை மதிக்கல இந்தியாவில் எவனும் இருந்து புரோஜனமே கிடையாது. எல்லார் பையிலையும் காந்தி இருக்கு. காந்தி இல்லைன்னா வீட்டில் ஒரு பைசா கூட செலவு எல்லா நோட்லையும் காந்தி தான். ஆக காந்தியை யாரும் இந்தியர்கள் மறந்துவிட முடியாது என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கு அவரை நாங்கள் அனைவருமே சட்டப்பேரவை வச்சிருக்கிறோம், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம். அதில் அவர் இல்லைனாக்க எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த பெயர் காந்தி, மகாத்மா காந்தி, இவர் எழுத்தாளர் காந்தி. ஆனால் காந்தியுடைய படம் இந்த ரூபாய் நோட்டில் இருக்கிறதுனால தான் இன்னமும் அவர் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஒன்றியத்தில், அதையும் மாற்றாம இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். அப்படி ஒரு நிலை. பவளவாய் கமலச்செங்கன் என்ற நூலை நான் முழுமையாக படித்து பார்த்தேன். எனக்கு இருக்கிற பல்வேறு பணிகளில் ஐயா நீதியரசர் மேல் இருந்த அந்த ஆர்வத்தில் நான் அதை சுத்தமாக படித்தேன். என்னை பற்றி 250 பக்கத்தில் எழுதினாரு காந்தி ஐயா. அதை நான் இன்னும் பார்க்கவும் இல்லை, என்கிட்ட காட்டவும் இல்லை, நான் இன்னும் படிக்கவும் இல்லை. ஆனால் ஐயாவை பற்றி சொல்கிற பொழுது நான் பிடிஎஃப்ல அனுப்ப சொல்லி, அது ஒரு புத்தகமாக எனக்கு கொடுக்கல, அவங்க பிடிஎஃப்ல எடுத்து சொல்லி அதை முழுமையாக படித்து அதற்கு பிறகுதான் அதை நான் இங்கே வருந்திருக்கிறேன். பவளவாய் கமலச்செங்கன் என்ற வரி 12 ஆழ்வார்களில் 10வது ஆழ்வாராக இருக்கிற அந்த தொண்டர் பொடியாழ்வார் அரங்கநாதன் அழகிய திருமேனியை பற்றி போற்றி பாடிய பாடலின் வரிதான் இது. மார்கழி மாதம் திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த மாதம் என்று கூறுவார்கள். மார்கழி மாதத்தை சில பேர் மார்கழி மாதம் பூட மாதம்னு சொல்லுவான். ஆனா உண்மையிலே சுறுசுறுப்பான மாதம் இந்த மார்கழி மாதம் தான். அந்த மாதம் தான் அவரும் பிறந்திருக்காரு, அந்த மாதம் நானும் பிறந்தேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சிறப்பு. திருப்பாவையும் திரும்பவாயும் அதிகாலை வேளையில் தெருக்கடியில் ஒலிக்கின்ற மாதம் இந்த மார்கழி மாதம். மாதங்களில் மார்கழியை பற்றி பெருமையாக பேசுவார்கள். தொடரடி பொடியாழ்வார் பிறந்தது இந்த மார்கழி மாதத்தில் தான். அந்த மார்கழி மாதத்தில் இந்த நூலும் வெளிவருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எத்தனையோ வாழ்க்கை வரலாற்றுடைய நூல்களுக்கு நான் வாழ்த்துறையும் அணிந்துரையும் வழங்கியிருக்கிறேன். ஆனால் இந்த நூல் மிகவும் வித்தியாசமான ஒரு நூல். ஒரு வாழ்க்கை வரலாறு நூலினை இப்படி ஒரு இலக்கிய நூலாக வெளியிட முடியும் என்பது ஒரே ஆசிரியர் காந்தியால் மட்டும்தான் முடியுங்கிறதுக்கு அடையாளமாக தான் நான் அதை பார்க்கிறேன். அதில் பார்க்குறேன் திருக்குறள், திருமந்திரம், திருவாசகம், வள்ளலார் பாடல்கள், தேவாரம், திவ்ய பிரபந்தம், சித்தர்கள் பாடல்கள் என எல்லாவற்றையும் இந்த நூலிலே கொண்டு வந்திருக்கிறார் ஐயா கொடைக்கானல் காந்தி அவர்கள் என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதில் குறிப்பாக சித்தர்கள் பற்றி, சித்தர்கள் என்ற சிந்தனையாளர் என்ற தலைப்பில் ஒரு 115 வரிகளில் அவர் எழுதியிருக்கிறது மிகவும் சிறந்தது. காரணம், நான் பல ஆண்டுகளாக பல்வேறு சித்தர்களை நான் போகியத்தில் வரைக்கும் நான் ஓரளவுக்கு படித்து பல மேடைகளில் நான் பேசியிருக்கிறேன் அவர்களை பற்றியெல்லாம். ஆக சித்தருடைய வாழ்வு என்ன என்பதெல்லாம் ஓரளவுக்கு நாம் அறிந்து தெரிந்திருக்கிறது தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலகிற்கே முதலில் சொல்லி வைத்தவர் சித்தர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. தெய்வத்தமிழ் பேசியவர்களும் அந்த மையத்தில், மனித தமிழ் பேசிய சிந்தனையாளர்கள் சித்தர்கள் தான். இந்த ஒரே ஒரு அதில் வார்த்தை பார்த்து, சுற்றி வந்து முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசும் நாதன் ஒன் இருக்கையில் என்ற பகுத்தறிவு சித்தர்கள் வரையில் மிக மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் நம்முடைய கொடைக்கானல் காந்தி அவர்கள். நீதியரசருடைய வாழ்க்கையின் வரலாற்றினுடைய 75 கேள்வி கேட்டிருக்காரு அவர்கிட்ட. 75 கேள்விகளுக்கும் அவர் சொன்ன பதில தான் இந்த புஸ்தகம். இந்த 75 கேள்விகளையும் ஏன் 75 கேள்வி கேட்டிருக்காரு, என்னுடைய யுகத்துல வயது அவருக்கு 75, அதனால அவர் கேள்வி 75 கேட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு பூரா அப்படியே மனப்படமா எழுதி வாங்கியிருக்கிறார். அதுலதான் நீதியரசர்கள் படிக்க விரும்பியதோ மருத்துவர் டாக்டர் தான் அவர் படிக்க வந்து. ஆனா அவரு கிடைச்சது பார்த்தீங்கன்னா குற்றவியல் துறையில் அவர் நீதியரசருக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். அவருக்கு டாக்டர் வாங்க வேண்டிய பட்டம் இல்லை, கிடைக்கலன்னா கூட அந்த அவருடைய படிப்பினால் குற்றவியல் டாக்டர் பட்டம் பெற்றுவிட்டார் என்பது அவருடைய மனநிறைவு. அதற்கு அவருடையது. நினைத்ததை கிடைக்காவிட்டால் கிடைத்ததை கொண்டு பெருமைப்படி என்பார்கள் கிராமத்திலே சொல்வார்கள். அப்படி நம்முடைய நீதியரசு அவர்கள் கிடைத்ததில் உச்சம் தொட்டு நம்முடைய மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதுதான் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்.
நீதியரசர்கள் அவர்கள் நீதிமன்றத்தை பணியாற்றியதை விட அதிகமாக பல்லூரிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், சங்க மேடைகள், ஆலய வளாகங்கள், அறிவியல் கருத்தரங்கள் என பல்வேறு இடங்களில் ஏறத்தாழ 1000 ஊர்களில் 3000 மேடைகளில் பேசிய ஜாம்பவான் இங்கே அமர்ந்திருக்கிற ஜோதிவர்.